யாரு என்னை சபிக்க நினைச்சாலும், யார் எனக்கு எதிராக பேசினாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப முடியாது. அதான் ஜெபிக்கிற தேவனை தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி வைத்திருக்காருன்னா, உங்களுக்கு பாதுகாப்பு மதிலாய் அவர் இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற, பறந்து காக்கிற பட்சியை போல் அவர் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, நமக்கு விரோதமாய் நிறைய நேரங்களை பயந்துக்கிறோம். அப்படித்தானே? ஏசப்பாவை நம்பினா என்னாச்சும் நமக்கு பிரச்சனை வந்துருமோ, குடும்பத்தில் பிரச்சனை வந்துருமோ, யாராச்சும் என்ன பண்ணிடுவாங்களோ, யாராச்சும் நமக்கு சாபம் போட்டுருவாங்களோ, யாராவது ஏசப்பாவை நம்பி வந்தா நம்ம தெய்வங்களெல்லாம் கோபிச்சுக்குமோ அப்படிங்கிற நிறைய பயம் எல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு இருக்குல்ல. எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதோ இஸ்ரவேலை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, இயேசுவை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு அவர்களை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் யாரும் நம்ம ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. உடனே ஒன்று சொல்றேன், நீங்க மட்டும்தான் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பீங்களே தவிர வேற யாரும் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்க மாட்டீங்க.